உண்மையான விருந்தோம்பல்னா என்னன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அது ஒரு தடவை உதவி செய்யறதோட முடிஞ்சிடுற விஷயமா, இல்ல அது நம்மளோட தொடர்ச்சியான மனநிலையா? வாங்க இன்னைக்கு ஒரு பழங்கால பாடல் மூலமா நம்ம இதயத்தை எப்பவும் திறந்து வச்சிருக்கிறதோட அழக பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதே குடுக்கறதோட இயல்பை பத்தின ஒரு காலத்தால் அழியாத பாடம். பல தலைமுறையா நமக்கு சொல்லப்பட்டு வர்ற ஒரு ஞானம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. இந்த வரிகளோட ஆழமான அர்த்தத்தை நாம் ஒரு சின்ன இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒரு கருணையின் கதை. அந்த பழங்காலத்து ஞானம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படியெல்லாம் விரிப்படுதுன்னு பார்க்கலாமா? சரி, கதைக்குள்ள போலாம். எப்பவும் பரபரப்பா இருக்கிற ஒரு தெருவோட மூலையில கண்ணை பறிக்கிற நீல நிறத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் நின்னுட்டு இருந்துச்சு. அது ஒரு சாதாரண ஃப்ரிட்ஜ் இல்ல. யார் வேணும்னாலும் அங்க சாப்பாடு வைக்கலாம். அதே மாதிரி பசியோட இருக்கிற யார் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். அது அந்த இடத்தோட ஒரு கூட்டு அன்புக்கு அடையாளமா இருந்துச்சு. அந்த ஃப்ரிட்ஜ ஒரு பெரியவர் பாத்துக்கிட்டாரு. அவர் பேரை ஆனந்த்னு வச்சுக்குவோமே. அவர்தான் ரொம்ப அக்கறையா அதை கவனிச்சுக்கிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் மதியானம் ஒரு இளம் தாய் தன்னோட சின்ன குழந்தையோட அந்த ஃப்ரிட்ஜை தேடி வராங்க. 2 பேர் முகத்திலையும் ஒரு விதமான சோர்வு தெரிஞ்சது. அவங்கள பார்த்ததும் நம்ம ஆனந்து ஒரு கனிவான புன்னகையோட வரவேற்கிறாரு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பாலும் ஒரு பிரெட்டும் எடுக்க உதவி செய்யறாரு. அந்த அம்மா நன்றி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஆனந்த் என்ன செஞ்சிருப்பாரு? சரி, வேலை முடிஞ்சதுன்னு வீட்டுக்குள்ள போய் ஓய்வெடுக்க போயிருப்பாரா? என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த பாடத்தோட மைய கருத்து என்னன்னு பார்க்கலாம். இதயத்தோட வரவேற்பு. இல்ல, அவரு உள்ள போகல, அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்திலே நின்னாரு. அவரோட கண்கள் ஒருவித நம்பிக்கையோட தெருவோரமா பார்த்துட்டே இருந்துச்சு. ஒரு கதகதப்பான எதிர்பார்ப்போட. ஏன் அப்படி பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? ஏன்னா அடுத்ததா உதவி தேவைப்படுற ஒருத்தருக்காக ஒரு திறந்த மனசோட அவர் ஏற்கனவே காத்துட்டு இருந்தாரு. பாருங்க, அவரோட அந்த இரக்கம்ங்கிறது ஒருத்தருக்கு உதவி செஞ்சதோட முடியல. எப்பவும் கொடுக்க திறந்திருக்கிற ஒரு இதயம் இந்த உலகத்தால எப்பவும் வரவேற்கப்படும். இப்ப அந்த பழைய பாடலோட அர்த்தம் புரியுதா? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். அதாவது வந்தவங்களை உபசரிச்சுட்டு அடுத்து வரப்போறவங்களுக்காகவும் காத்திருக்கிறது. அது ஒரு செயல் மட்டும் இல்ல, அது ஒரு மனநிலை. அதுதான் உண்மையான விருந்தோம்பல்.